இழப்பீடு பணம் கொடுக்க லஞ்சம் கேட்ட அதிகாரிகள் பொறி வைத்து பிடித்த லஞ்ச ஒழிப்பு போலீசார். பரபரப்பான வீடியோ. திருவள்ளூர் மாவட்டத்துல போக்குவரத்து நெரிசலை கட்டுப்படுத்தும் நோக்கத்துல சாலைகளை விரிவாக்கம் செய்யும் பணிகள் கடந்த ஒரு வருஷத்துக்கு மேலாவே நடந்துட்டு இருக்கு. அப்படி இருக்கும்போது திருவள்ளூர்ல இருந்து ஸ்ரீபெரும்புதூர் பகுதிக்கு சாலை விரிவாக்க பணிகள் நடந்துட்டு இருக்கு. அதுக்காக நிலம் கையகப்படுத்தப்பட்டு இழப்பீடு தொகை அரசுடைய சார்பில் வழங்கப்பட்டுட்டும் இருக்கு. அதன்படி பார்க்கும்போது திருவள்ளூர் அடுத்த போலிவாக்கம் பகுதியில இயங்கிட்டு வரும் ஒரு தனியார் நிறுவனத்துக்கு சொந்தமான இடத்தை கையகப்படுத்திய அரசு அதுக்காக சுமார் 45 லட்சம் ரூபாய இழப்பீட்டு தொகையா கொடுக்க வேண்டி இருந்துச்சு. இந்த அமௌண்ட பல டைம் பாத்தீங்கன்னா நில எடுப்பு தனி வட்டாட்சியர் எட்வர்ட் வில்சன் கிட்ட அந்த கம்பெனியுடைய மேலாளர் ஆஸ்டின் ஜோசப் அவர்கள் கேட்டிருக்காராம். ஆனா அந்த இழப்பீடு தொகை 45 லட்சம் ரூபாய தரணும்னா நீங்க 1 லட்சம் ரூபாய் எனக்கு தரணும் அப்படின்ற மாதிரி அவர் சொன்னதா கூறப்படுது. இதுல அதிர்ச்சி அடைந்த அந்த மேலாளர் லஞ்ச ஒழிப்பு துறைக்கு புகார் கொடுத்திருக்காரு. முதல் கட்டமா ரசாயனம் தடவிய 75,000 ரூபாய தனி வட்டாட்சியர் எட்வர்ட் வில்சனுக்கு ஏஜென்ட்களாக செயல்பட்ட கோமதி நாயகம் மற்றும் வெள்ளத்துறை இவங்க கிட்ட கம்பெனியுடைய நிறுவன ஊழியர் கொடுத்திருக்காங்க. அப்போ ஒளிஞ்சிட்டு இருந்த ஆய்வாளர் மாலா அவங்களுடைய தலைமையிலான போலீசார் பாத்தீங்கன்னா தனி வட்டாட்சியரை கையும் களவுமா பிடிச்சிருக்காங்க. கைது பண்ணி இப்போ விசாரணையும் பண்ணிட்டு இருக்காங்க. ஏஜென்ட்களாக செயல்பட்ட கோமதி நாயகம் மற்றும் துரை இவங்களையும் விசாரணை பண்ணிட்டு இருக்காங்க. இந்த விஷயம் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கு. இத பத்தி உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க. மேலும் பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களுக்கு இப்பவே பிஹைண்ட் ஃபாலோ பண்ணுங்க.